மரத்தில் இருந்தே பேசு, மரத்தில் இருந்தே பேசு. சூப்பராக இருக்கும் கீரை ஒடி, சூப்பராக இருக்கும். ஹாய் மக்களே, மாலை வணக்கம். இங்கே பாருங்கள், கரந்தமலைக்கு வந்திருக்கோம். உளுப்பகுடி கரந்தமலைக்கு எங்களோட சொந்த தோட்டத்துக்கு வந்திருக்கோம். தோட்டத்தில் இன்றைக்கி வந்து எங்களோட குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு நாங்கள் இளநி பிடுங்குறோம். இது எங்களோட மரம். அந்த மரத்தில் பாருங்கள் இளநி, தண்ணி விடாத மரம். தண்ணி விடாத மரத்தில் இளநி இருக்குது. அதை ஏறி அவங்க பிடுங்கிக்கிட்டு இருக்காங்க தோட்டத்துக்காரவங்க. இதெல்லாம் வந்து எங்களுடைய சொந்த தோட்டங்கள். இங்கெல்லாம் நாங்கள் விவசாயம் பண்ணுறது கிடையாது. எங்கள் வீட்டில் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து அங்கே இருக்கோம், அதனால் நாங்கள் இங்கே விவசாயம் பண்ணலை. இதுதான் எங்களுடைய சொந்த தோட்டம். இந்த தென்னை மரம்லாம் எங்களோட மரம்தான். பாருங்கள், பூரா விவசாயம் பண்ணுற விவசாய ஏரியா தான் இது. பாருங்கள், இந்த வயசுலேயும் அவங்க இளநி பிடுங்குறாங்க. பாருங்கள், அவருக்கு வயசு 60 ஆயிடுச்சு. 60 ஆயும் கூட தென்னை மரம் ஏறி அவர் இளநி பிடுங்குறாரு. அந்த லெவலுக்கு அவர் ஹெல்த்தாக இருக்கார். அவரோட ஹெல்த்துக்கு என்ன காரணம்? ஆர்சிஎம் ப்ராடக்ட்டு தான் பெஸ்ட்டு அப்படிங்கிறது இதில் எங்களுக்கு க்யூர் ஆகுது. அப்படிங்கிறப்ப நீங்கள் வயசானவங்களும் சரி, இளமையாக இருக்கிறவங்களும் சரி, ஆர்சிஎம் ப்ராடக்ட் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் உடம்பு ஹெல்த்தாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். உங்கள் உடம்புக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் க்யூர் ஆகும். அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டு தான் ஆர்சிஎம் ப்ராடக்ட்டு. இந்த ப்ராடக்ட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த நியூட்ரிஷன், ஹெல்த் நியூட்ரிஷன் அவருக்கு அதாவது மக்களுக்கு வந்து ஹெல்த் வேணும், வெல்த் வேணும், ஹாப்பினஸ் வேணும். அப்போ பணம் இருந்தால் மட்டும் பத்தாது, நம்மளோட ஹெல்த்து நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ என்ன செய்யணும்? நம்மளுக்கு ஆரோக்கியமான பொருள் நம்மளுக்கு எது கிடைக்குதோ அதை வந்து விடாமல் எடுத்துக்கிறணும். நம்ம சாப்பாடு டெய்லி சாப்பிடணும். நம்ம உடம்புக்காக நம்ம உசுருக்காக சாப்பாடு சாப்பிட்றோம்ல, அதே மாதிரி நம்ம உடம்பு ஹெல்த்துக்காக நம்ம சப்ளிமெண்ட்டு கண்டிப்பாக எடுத்துக்கிறணும். சப்ளிமெண்ட்டுனால எங்களோட ஹெல்த்து இவ்வளோ ஹாப்பியாக இருக்குது பாருங்கள். அதனால் மக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஹோட்டலில் வந்து பிரியாணி வாங்கி கொடு, சாப்பிடுவோம். பிரியாணி வாங்கி தர்றேன்.